ஹேர் ரெண்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஓன்லி ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது ஹேரு அந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைட்டாக ஷேடிங் கொடுக்கணும். ஃபுல் ஹேரு இதே மாதிரி ஷேடிங் பண்ணிக்கோங்க. அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது அந்த டைரெக்ஷனில் வர்ற மாதிரி இப்படி ஷேடிங்கு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இந்த சைட்லேயும் இப்படி வச்சு ஃபுல்லாக லைட் கலர் வர மாதிரி ஷேடிங் ஃபுல் ஃபில் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி லைட் அந்த ஷேப்பு ஹேரு எப்படி இருக்கோ அதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டே கொஞ்சம் லைட்லேருந்து டார்க்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ அந்த ஹேர் கொஞ்சம் டார்க் வர மாதிரி ஷேடிங் பண்ணிக்கோங்க லைன்ஸு மிடலில். இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி டார்க் லைன்ஸு அந்த ஹேர் எந்த சைடில் இருக்கோ அந்த சைட்லேயே வர்ற மாதிரி நீட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ லுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஹேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்மால் லைன்ஸ் போட்டுட்டு வரணும். அப்போ அந்த ஹேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே உங்களுக்கு தோணும் பார்க்கும்போது. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஷார்ப்பு பண்ணி மறுபடியும் டார்க்காக வர்ற மாதிரி லைன் போட்டுக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு டார்க்கு, அதை விட டார்க் அந்த மாதிரி டார்க் பண்ணிகிட்டே போனால் உங்களுக்கு லைட்லேருந்து டார்க் வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஷேடிங்கு கிடைக்கும் ஹேரு. இப்போ ஷார்ப் பண்ணிவிட்டேன், மறுபடியும் லைன்ஸ் போட்டுக்கோங்க, டார்க் பண்ணிக்கோங்க ஹேரை. இந்த சைட்லையும் டார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லைன்ஸ் போட்டுக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் சேம் இதே மாதிரி லைன்ஸ் போட்டுகிட்டே வாங்க. டார்க் கலர் வர்ற மாதிரி லைன்ஸ் போடுங்க. ஓகே, எப்படி இப்போது இந்த சைட்லேயும் டார்க் லைன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஹேர் எப்படி இருக்குது அந்த ஷேப்பு வர்ற மாதிரி இப்போ லைன்ஸ் போட்டுகிட்டே வரணும்.
இப்படி. ஓகே, மறுபடியும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டார்க் வர்ற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ ஹேரு உங்களுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் டைரெக்டாக. இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு ஹேர் இருக்கிற மாதிரி நீட்டாக உங்களுக்கு தெரியும். கேப்பு அது எல்லாமே லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப்பாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி ஓகே, இதே மாதிரி ஹேரு உங்களுக்கு நீட்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் இப்படி லைன்ஸ் போட்டுகிட்டே போனால் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், பட் நீங்கள் ஸ்லோவாக பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக வரும். அவ்வளோதான்.